தோற்றுவிட்டோம் அல்லது ஏமாந்து விட்டோம் அல்லது தோற்கடிக்கப்பட்டு விட்டோம், எப்படியாவது எடுத்துக்கொள்வோம். எப்படி இருந்தாலும் திமுக காரன் திமுக தான், திமுக கொடிதான், உதயசூரியன் சின்னம்தான் என்ற உணர்வோடு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தோல்வியுற்று 4 நாளில் நன்றி சொல்ல வந்தோம். வாக்களித்து அந்த மை காய்வதற்கு முன்னே நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் தலைவர் நன்றி சொல்லிவிட்டார், நாமும் சொல்லிவிட்டோம். தொடர்ந்து இந்த கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் சோதனைக்காக சொன்னார தெரியவில்லை, கூட்டம் நடத்துகிறீர்களா என்று கேட்டார், நடத்துகிறோம் என்றோம். இன்னொரு நிபந்தனையோடு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் அழைப்பவில்லை, தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக வந்துவிடுங்கள் என்று. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் கலைஞர், தளபதி ஸ்டாலின், திமுக என்ற உணர்வோடு அமர்ந்திருக்கின்ற கூட்டம் வந்திருக்கிறது என்றால் திமுகவை எவனாலும் அழித்திடவோ ஒழித்திடவோ முடியாது என்பதற்கு சான்று. குறிப்பாக இந்த தொகுதியில் இந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடம் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். சந்திரவதி சமாதி சாலை 1986ஆம் ஆண்டு இலங்கையில் நம்முடைய தமிழர்கள் கொன்று குவிக்கும் போது குட்டிமணியும் தங்கதுரையும் ஜெகனும் இலங்கை இரவாட சாலையில் அடைக்கப்பட்டு கண்களை நோண்டி தன்னுடைய பூட்ஸ்காரால் மிதித்து சித்திரவதை செய்தார்களே, அதை கண்டித்து அன்றைய அதிபர் ஜெயவர்தனாவுடைய கொடும்பாவை எரித்து இதே பகுதியில்தான் தொடர் சிறை நிரப்ப போராட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் செல்கின்ற நேரத்தில் கைது செய்து சுமார் 1 மாத காலம் சிறையில் இருந்தோம். முதல் வழக்கு இந்த பகுதியில் தான் என் மீது போடப்பட்ட வழக்கு என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். இதை சொல்வதற்கு காரணம், நாங்கள் திமுகவில் ஆளுங்கட்சியில் அதிகமாக பயணித்தவர்கள் நாங்கள் இல்லை. திமுகவில் அதிகமாக பலன் பெற்றவர்கள் நாங்கள் இல்லை. திமுகவில் பல நன்மைகளை பெற்றவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் இருவண்ண கொடியை உயர்த்தி பிடிப்பதில் இந்த வட்டம், இந்த பகுதி முதன்மையான வட்டம் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. நன்றியோடு கூட விரும்புகின்றோம். திமுக என்ன உங்களுக்கு செய்தது என்றால், திமுக எங்களுக்கு இந்த மேடையை கொடுத்தது, இந்த மேடையை பேசுவதற்கு கொடுத்தது, நாங்கள் பேண்ட் சட்டை அணிவதற்கு கொடுத்தது திமுக என்கிறது. இருக்கின்ற வழக்கறிஞர்கள், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அன்புக்குரிய தாயகம் கவி அவர்கள் வந்திருக்கிறார் என்றால் வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் பட்டத்தை கொடுத்தது திமுக என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்றோம். நான் தயவு செய்து சொல்கின்றேன், சில ஆசை வார்த்தை காட்டலாம், அந்த பதவி தருவோம் இந்த பதவி தரும் என்று எது வேணாலும் தரலாம். ஆனால் நாம் சாகுகின்ற நேரத்தில் இருவண்ண கோடி போத்துகிறமே, அந்த பெருமை தான் நமக்கு தேவை என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தோற்கடிக்கப்படவில்லை, நாம் ஏமாந்து இருக்கிறோம், இதுதான் சொல்வேன். எல்லாம் சொல்வார்கள் ஒரு அலை வந்து விட்டது என்று. அலை வரவில்லை. அலை வந்தால் அனைத்து பகுதியிலும் அலை வந்திருக்க வேண்டும். ஒருடைய வாக்குச்சாவடியில் அதிகமான வாக்குகளை பெறுகிறோம், இன்னொரு வாக்குச்சாவடியில் குறைத்து வாங்குகிறோம். அதற்கு காரணம் நமக்கு வாக்கு வந்துவிடும் என்று ஒரு எண்ணம். அதுவும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கின்றோம். எவ்வளவு செய்த பிறகு நமக்கு வாக்களிக்க மறுத்து விடுவார்களா என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக நாம் எழுந்திருக்கின்றோம். நமக்கு வருத்தம் இல்லை, தமிழ்நாடே தோற்று போனது. தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தோற்று போனார்கள் 1991. ஆனால் துறைமுகம் தொகுதியில் தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் ஒருவர் வெற்றி பெற்றால் போதும் என்று தமிழகமே கொண்டாடியது. அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்று கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, தமிழ்நாடு. காரணம், அன்புக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டாரே என்ற அந்த சோகம் இருக்கிறது. அது மறந்துவிடவில்லை. காரணம், அனைத்து தமிழகமே தோற்றாலும் மு.க. ஸ்டாலின் ஜெயித்திருந்தால் ஒரு பெருமையாக இருந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு புரிதல் கிடைத்திருக்கிறது, நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. இப்போ நான் சொல்ல வருகின்றேன்,
திமுக என்பது தோற்றுவிடவில்லை. வாக்கு சதவீதமாக இருந்தாலும் அல்லது அடிபட்ட கட்சியுடைய அடித்தளமாக இருந்தாலும் பட்டு போகவில்லை. தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் நினைத்தால் நாளையே அவர் முதலமைச்சராவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவர் கலைஞரின் பிள்ளை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையின் பிள்ளை. இருவண்ண கொடியை தூக்கி திரிந்து அனைத்து பகுதியிலும் தமிழகத்திலும் இருவண்ண கொடியை எழுத்திய தலைவர் அன்புக்குரிய தளபதி அவர்கள் குறுக்கு வழியில் எப்போதும் செய்ய மாட்டார். அவர் நினைத்திருந்தால் ஜெயலலிதா மறைந்த பிறகு இதே போல் அதிமுகவை இரண்டாக உடைத்து அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கலாம். ஆனால் அந்த வேலையை செய்யவில்லை. திமுக கலைஞரின் பிள்ளை, அதை செய்ய மாட்டேன், மக்கள் வாக்களித்து அதன் மூலமாகத்தான் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னவர் அன்புக்குரிய தலைவர் அவர்கள் இப்போதும் ஒன்றுபடவில்லை. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார்கள், எவ்வளோ ஆடுகிறான். அனைவரும் இந்துக்கள் தான், இருக்கின்ற அனைவரும் இந்துக்கள். ஆனால் இந்துக்களாக இருந்தாலும் பெரியாருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கொள்கைகளை, கலைஞருடைய கொள்கைகளை, அம்பேத்கருடைய கொள்கைகளை நெஞ்சிலேற்றி செயல்பட்டு கரைத்தினால் இந்துக்களாக இருந்தாலும் உதயசூனுக்கு வாக்களிக்கின்ற இந்துக்களாக இருக்கிறோம். இதை சொல்வதற்கு காரணம், அவன் அவனுடைய மதத்தை பார்க்கிற நேரத்தில் நாம் யார், நாம் மதத்தை பார்க்க கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்றவில்லையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், அதை பரிசீலிக்க வேண்டும். காரணம், நாம் முதுவில் குத்தியவனை விடக்கூடாது, நெஞ்சில் குத்தினா பரவாயில்லை. என்னை பொறுத்தவரையில் மேடையில் ஆக்ரோமாக பேசுறவர்களை பிடிக்காது. அவன் பேசினா அவன் ஏதோ நடிக்கிறான்னு அர்த்தம். அது கோபால்சாமியாக இருந்தாலும் அல்லது திருமாவளவன். நான் அப்பவே சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைனா அந்த விடுதலை யாரானா சிறுத்தையெல்லாம் திமுக தான் இருக்கிறான். சிறுத்தையெல்லாம் திமுக தான், அனைத்து ஜாதியும் திமுக தான் இருக்கிறான், வேற எவனும் கிடையாது. தலைவரை ஏமாத்துறீங்க, அவர் ஏமாந்து பாவம் ஒரு எஸ்சியில் ஒரு தலைவராம்பா, அவனுக்கு எதாவது செய்யணும்பா, அது சரி. நல்ல தலைவனாக இருந்தால் சொல்லிட்டு போனோம். ஏதோ கொள்கை தலைவன், ஏதோ ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் சொல்லக்கூடாது. நம்முடைய மந்திரி, நம்ம அமைச்சரையை பார்க்குறதுக்கு இந்த தலைவருங்க, தலைவரை முதுகில் குத்திட்டு போனாங்கல்ல, 11 மணிக்கு வந்து பார்ப்பாங்க. ஒரு நல்ல தலைவராக என்ன பண்ணால், அறநிலைத்துறை அமைச்சரை பார்க்க போகிறோம், அந்த மாவட்ட செயலர் வாங்கப்பா பாருங்கப்பா அப்படின்னு பார்க்கலாம். 11 மணிக்கு 12 மணி நானே பார்த்துக்கிறேன். ஒரு கட்சி தலைவர் பார்த்துருப்பார், ஆனால் அவர் சோபாலாம் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ சோபா கொடுத்தனால இப்போ எல்லாம் போயிருக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இப்போது எவனே இல்லை, நாங்கள் தான் ஃபுட்பால் ஆட போகிறோம். இப்போது எல்லா டீம் எல்லாமே நம்ம தான், 11 பிளேயர் நம்ம தான், கோல் கீப்பர் நம்ம தான், பார்வர்டு டிஃபென்ஸ் எல்லாம் நம்ம தான். பார்த்துடலாம். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மலமாடு சொல்லுதான், ஒன்றும் சரியாக தெரியல அவருக்கு. ஒரு அமைச்சர் ஆகிட்டு லாட்ரி சீட்டு சொல்லியிருக்காது, காப்பீடு பண்ணிட்டு வேலை செய்ததில்லை. உண்மையான திமுக காருடைய பதில் அவனுக்கு தெரியவில்லை என்று நான் எச்சரிக்கை விரும்புகின்றேன். அது முதலமைச்சராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த அமைச்சராக இருந்தாலும் திமுக கையில் திமுக காரனுக்கு தெரியும் இவன் மந்திரி என்று. ஆனால் எங்கள் கையில் இருக்கின்ற கொடிக்கு யாரும் தெரியாது இவன் யார் என்று தயவு செய்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை அடைவிட மாட்டோம். எனவேதான் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன், திமுகவை உசுப்பி விடாதீர்கள், எங்கள் தலைவரை தொட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் தொட்டால் நிச்சயமாக நீங்கள் கெட்டு போவது நிச்சயம். வந்துவிட்டோம், களத்திற்கு வந்துவிட்டோம். நம்முடைய உள்ளாட்சி பிரதிகளை கேட்கிறோம். உங்கள் பின்னால் திமுக இருக்கிறது, உங்கள் பின்னால் திமுக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இந்த மாவட்டத்தில், இந்த தொகுதியில், எந்த கட்சியில், எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் எவனும் இங்கு வாலாட்டக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இருக்கிறோம். தலைவர் பற்றி உங்களுக்கு தெரியாது, அவர் பொறுமையாக இருப்பார். அவர் அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா எவனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பெற்றிருக்கின்றோம். இந்த கூட்டம் இன்னும் பல மடங்கு கூட்டமாக இருக்கணும், நம்ம பயணிக்கணும். தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்பட்டு செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம். இந்த கருப்பு சிவப்பு கொடிக்குத்தான் மரியாதை, இந்த கருப்பு சிவப்பு வேஷ்டிக்குத்தான் மரியாதை, இந்த கருப்பு சிவப்பு அந்த வண்ணத்துக்குத்தான் மரியாதை தவிர தனிப்பட்ட யாருக்கும் கிடையாது. எனவே நாம் கலைஞரின் உடற்பிறப்புகள் நாம் உறுதியெடுத்தாக வேண்டும். எதிர்காலத்தில் எந்த தேர்தலாக இருந்தாலும்,
எந்த போராட்டங்களாக இருந்தாலும், எந்த சிறையாக இருந்தாலும் அந்த சிறைக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நாம் பணியாற்ற வேண்டும். சோலை வனத்தில் மட்டுமல்ல, நம்முடைய பயணம் பாலைவனத்திலும் இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து கழக தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம். உடன்பிறப்புகளாக அனைவரும் ஒன்று கூடுவோம். இளைஞரணி தோழர்களாக அனைவரும் ஒன்று கூடுவோம். மகளிரணி தோழர்களாக தலைவர் கலைஞரை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஒரு நடிகன் முதலமைச்சர் ஆகிட்டாரு, கலைஞரை காலில் ஒரு மாதிரி போட்டுக்கிறான், நம்மளை ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்கள், தயவு சொல்லுங்கள். செல்லு வந்துச்சுன்னா எவ்வளோ போட்டலாம், நம்மளால முடியாதா? அதையும் செய்யணும். எதிரி எந்த ஆயத்தை எடுக்கிறானோ அதே ஆயத்தை எடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பதை மட்டும் நாம் அதை மனதில் வைத்துக் கொண்டு எவனாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், யாராக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். இந்த திமுகவை கொடியும் எவனும் அசைத்து பார்க்க முடியாது. அது துரோகிகளாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் இன்னும் விண்ணூட்ட கொடி பறக்கும் பறக்கும் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வாய்ப்பளித்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் PK சேகர்பாபு அவர்களுக்கு பகுதி கழகத்தின் சார்பில் நன்றி நன்றி என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.